வணக்கம். பழனி விநாயகா ஜோதிடம் எம்பி அரங்கநாதன் கஜமுகன் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் பழனி விநாயகா ஜோதிடம் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் நம்ம பதிவுகள் போட்டு வர்றோம். ஓ நம சிவாய வாழ்க. விதி மதி கதி என்பதைக்கு விளக்கம் கொடுத்துட்டு வரோம். இப்ப விதிக்கு சொல்லியாச்சு, மதிக்கு இப்ப சொல்ல போறோம், கதியும் சொல்லிட்டோம். விதி என்றால் என்ன, கதி என்றால் என்ன நம்ம போன பேர் சொல்லிட்டோம். இப்ப இந்த பதிவு மதி என்றால் என்ன. மதி என்றால் சந்திரன். உங்களுடைய இந்த 12 ராசி கட்டத்தில் சந்திரன் எங்கு இருக்கிறாரோ அதுதான் ராசி, அத மதி. மதினா சந்திரன். அப்ப ஒரு ராசியில் சந்திரன் 2.25 நாள் இருப்பார். 27 நாள்ல ஒரு ராசி மண்டலம் சுத்திடுவார். 2.25 நாள் 12 ராசி, 12 24, 12 கால் 3, 27 நாள்ல ஒரு ராசியை சுத்திடுவார், ஒரு ராசி மண்டலத்தை சுத்திடுவார். அப்ப ஒரு ராசியில் சந்திரன் 2.25 நாள் இருப்பார். ஒரு ராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்கும். அதுல குறிப்பா 9 பாதங்கள் இருக்கும். அப்போ ஒரு ராசியில 2.25 நட்சத்திரம் நம்ம கணக்கு வரும். நட்சத்திரம் 3, ஆனா கணக்கு 2.25 தான். எப்படின்னா இப்ப மேசம் எடுத்துக்குவோம். மேசத்துல அசுவினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் 3 நட்சத்திரம் இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் தெரியும். இதில் அசுவனி 1, 2, 3, 4 பாதங்களும், பரணி 1, 2, 3, 4 பாதங்களும், கிருத்திகை 1 பாதமும், மொத்தம் 9 பாதம் மேசராசி. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே. நீங்க அது ஜோதி அடிப்படை தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் தெரியும். தெரியாதவங்க கவனிச்சுட்டு வாங்க, நம்ம சொல்லலாம். நம்ம ஏற்கனவே இந்த ஜோதிடம் கற்றுக்கொள்வது எப்படிங்கிற ஒரு பதிவு போட்டுக்கிறோம். அதை போய் பாருங்க, நீங்க தெரிஞ்சுக்கலாம். நட்சத்திரங்கள் 27 அது எங்க இருக்கு நம்ம சொல்லிடுறோம். சரி, அப்ப இப்ப மதி என்று சொல்லப்படக்கூடிய சந்திரன் ஒரு ராசியில் 2.25 நாள் இருப்பார். இந்த 12 ராசிக்கு மொத்தம் 27 நாள் இருப்பார். இதுதான் சந்திரன். அப்ப சந்திரன் உதாரணமா சிம்ம ராசி இருக்கான்னு வச்சுக்குவோம். சிம்ம ராசியில் இருந்தால் 5, 9 தனுசு மேசம், அங்க எந்த கிரகம் இருந்தாலும் வேலை செய்யும். சந்திரன் இயக்குவார். ஆக்டிவேட்டுமா, அதெல்லாம் இது ஆக்டிவேட். அப்ப சந்திரன் இவர்களை இயக்குவார். எப்பவுமே திரிகோணங்கள் வலு அதிகம். அப்ப அந்த கதிகள் கிரகங்கள் இருக்கப்ப பார்வை விழுகும். திரிகோண பார்வைன்னு சொல்லுவோம். கேந்திர பார்வை, திரிகோண பார்வை, சம சப்தம பார்வை, பக்கவாட்டு பார்வை அப்படி இருக்கும் கிரகங்களுக்கு. இப்ப நம்ம இருக்கிறோம், இது நேர் பார்வை, இப்படி பார்த்தா சைடு, இப்படி பார்த்தா சைடு, இப்படி திரும்பி பார்த்தா பின்னாடி வரும். அப்போ நம்ம நேராக பார்த்து பேசிட்டு இருக்கிறோம். இது சம சப்தமா பார்வை. நீங்களும் நானும் நேருக்கு நேர் பேசிட்டு இருக்கிறோம். நான் பேசுறேன், நீங்க கேட்டுக்கிறீங்க. இது நேருக்கு நேர் பார்க்கறது. அப்ப இந்த சந்திரன் 2.25 நாள் ஒரு ராசியில் இருப்பார். அடுத்த இடம் இன்னொரு ராசிக்கு போயிடுவார். அப்ப 12 ராசிக்கு சந்திரன் 27 நாள்ல அந்த 12 ராசி சுத்தி வந்துருவாரு. மேசத்துல அஸ்வினி ஆரம்பிச்சா அடுத்து ரேவதியில் முடிச்சிருவார் 27 நட்சத்திரம். அப்ப சந்திரனுக்கு கிரகங்கள் 1, 5, 9 இருந்தால் இயங்கும், கண்டிப்பா நற்பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதா. அப்ப விதி மதி கதி அப்படிங்கிறது இதுதான். அப்ப விதி மதி கதிங்கிறது ரொம்ப ஈஸியானது. இதை வைத்து நீங்கள் ஜோதிடத்தில் பட்டையை கிளப்பலாம். சந்திரனுக்கு இப்ப சந்திரன் எங்க இருக்கிறார், அவருக்கு 5, 9 யார் இருக்கிறாங்க, அந்த கிரகம் வேலை செய்யும். அப்ப லக்னம் அப்படி 2 மணி நேரம், 2 மணி நேரத்தில் ஒரு லக்னம் மாறிடும். சூரியன் இருப்பது 30 நாள் இருப்பார் ஒரு ராசியில. அப்ப 2 மணி நேரத்தில் ஒரு ராசியை லக்னம் கடந்துடும். இது விதி. அடுத்து சூரியன் 30 நாள்
ஒரு ராசி இருப்பார், அப்புறம் கடந்துடும், அது கதி. ஆனால் சந்திரன் 2.25 நாள்ல இன்னொரு ராசிக்கு போயிடுவார். இதான் மதி. இவ்வளவு நேரத்துக்கு ஜோதிடம். இதை வச்சு பட்டை கிளப்புவோமா? நன்றி, வணக்கம்.